ஹாய் எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அபூஸ் சேனல். இன்றைக்கி நம்மளோடைய சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஈதுல் அல்ஹாவுடைய ஒரு ஃபுல் டே ரொட்டீன் என்னோடய லைஃப்பில் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஈத் முபாரக். அண்ட் ஈதுல் அல்ஹா மெயினாக எதுக்காக நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா குர்பான் கொடுப்பாங்க. குர்பான் மீன்ஸ் நாங்கள் ஃபுல்லாக ஆர்டர் எடுத்து குர்பான் கொடுப்பாங்க. வேலைகள் நிறைய இருக்கும். ஸோ ஷூட் பண்ண முடிஞ்ச அளவுக்கு ஷூட் பண்ணியிருக்கேன். காலைல எழுந்தேன், ஒரு 5:30 வாக்கில் எழுந்திரிச்சாச்சு. பால் வச்சு காஃபி போடணும். ஆஸ் யூஷுவல் எல்லார் வீட்லையும் குடிக்கிறது தான். காஃபி போடுறதுக்கு முன்னாடி நான் 1 லிட்டர் தண்ணி குடிப்பேன். எப்பயும் அது ரொட்டீனாக வருது. ஸோ தண்ணி குடிச்சிட்டு காஃபி போட வந்துட்டேன். ப்ரஷ் பண்ணி தண்ணி குடிச்சிட்டு காஃபி போட வந்துட்டேன். காஃபி போடுறது என் வேலை, காலைல டிஃபன் மம்மி வேலை. ஸோ நான் ஷூட் பண்ணலை. காஃபி போட்டாச்சு. காஃபி குடிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கோங்க. காஃபி காலையில் குடிக்கிறது அவ்வளோ நல்லது கிடையாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிகிட்டே வந்துடுங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு கம்மி பண்ணிகிட்டே வந்துடுங்க. அண்ட் காஃபி குடிச்சு முடித்த உடனே குளிக்க போகணும். சாரீ எடுத்து வச்சாச்சு. இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு காட்டன் சாரீ, சூப்பராக இருக்கும். என்னால் முடிஞ்சிச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் கொரோனா அந்த குவாரண்டைன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் இங்கே இருக்க பச்சை பாஸில் போய் உங்களுக்கு ஒரு ஃபுல் வ்ளாக் எடுத்து காட்டுறேன். அண்ட் குளிச்சு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தொழுக போகணும். ஆஸ் யூஷுவல் இந்த ஈதோடைய 2 ரக்காய்த்து வாஜிபான தொழுகு முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், இன்றைக்கி ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி அண்ட் பல்கான ஒரு அமௌண்ட்டில் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். அண்ட் ஃபுல்லாக என்னால் பிரியாணி ரெசிபியை எடுக்க முடியாது. அண்ட் சீக்கிரமே நம்ம சேனலில் உங்களுக்காக பிரியாணி ரெசிபி தொழுது முடிச்சாச்சு. தொழுது முடிச்சுட்டு சமையல் பண்ண வந்துட்டோம் நானும். ஸோ 3 கிலோ அரிசி பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கோம். அது உடச்ச அரிசின்னு சொல்லுவாங்க. அந்த அரிசி ஆஸ் யூஷுவல் பச்சை மிளகா, வெங்காயம் இதெல்லாம் நம்ம எடுத்து வைக்கிறது தான். எடுத்து வச்சாச்சு. அண்ட் இது அரிசி 3 கிலோ அரிசியை நல்லா தண்ணியில் ஊற வைக்கணும். எங்கள் வீட்டில் 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் கிட்ட ஊற வைப்பாங்களாம். ஸோ நான் அரிசி ஊற வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி ஊற வச்சாச்சு. ஊற வச்சு முடித்ததுக்கப்புறம் தேவையான பொருட்கள்லாம் கட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கிலோ போல் பச்சை மிளகா, 3 கிலோ அரிசி போடுறோம். அதனால் அண்ட் 1.5 கிலோ வெங்காயம், கண்டிப்பாக 1.5 கிலோ நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 கட்டு கொத்தமல்லி நல்லா கழுவி நறுக்கி எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கட்டு புதினா அண்ட் அதே மாதிரி 1 கிலோ 1.25 கிலோ கிட்ட தக்காளி. ஸோ எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. நம்ம இதை தான் பிரியாணி. நான் கிச்சனுக்கு வர்றதுக்குள்ளே இங்கே பாதி வேலையை முடிச்சுட்டாங்க. நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டணும்னு நினச்சேன். சாரி கைஸ். அண்ட் கண்டிப்பாக நான் இன்னொரு வாட்டி பிரியாணி ப்ராப்பராக எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு ரெசிபி வீடியோ போடுறேன். ஸோ இங்கே எல்லாத்தையுமே போட்டு கிண்டவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் பிரியாணி வேலையும் முடிய போகுது. அப்போ தான் நானே கிச்சனுக்குள்ளே வந்தேன். அவ்வளோ வேலை இன்றைக்கி காலையிலேருந்து. அண்ட் அவங்க அது பண்ணுறதுக்குள்ளே நான் சிக்கன் வாஷ் பண்ணி சிக்கன் 65 மசாலாலாம் போட்டு எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி சிக்கன் பிரியாணி. ஸோ 3 கிலோ சிக்கன் ரைஸ்க்கு 2.5 kg சிக்கன் போட்டாங்க அம்மா. ஸோ சிக்கன் போட்டுட்ருக்காங்க. இது இந்த வேலையை முடிச்சுட்டு நான் இந்த வேலை அம்மா பார்த்துட்டு இருக்கும்போது நான் போயிட்டு இது சிக்கன் மேரினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சிக்கன் மேரினேட் பண்ணுறதும் நான் கண்டிப்பாக சிக்கன் மேரினேஷனுலாம் எங்கள் வீட்டில் ஒரு ஸ்பெஷல் மசாலாலாம் இருக்குது. அந்த மசாலாலாம் என்ன பண்ணுறாங்க, எப்படி அந்த மசாலா ரெடி பண்ணுறாங்க எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஸோ இவங்க எங்கள் அம்மா அண்ட் தம்பி 2 பேரும் வேலை பார்த்துட்டு கேட்டில் நான் சிக்கன் 65 மசாலா பரட்டி முடிச்சிட்டேன். முடித்த உடனே இங்கே பார்த்தா எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்ல சிக்கன் சூப்பராக ரெடியாக இருந்துச்சு. ரெடியானதுக்கப்புறமா அதை அழகாக சூப்பராக ரெடியாக இருந்துச்சு. மாஷா அல்லாஹ் நல்லாவே இருந்துச்சு. இந்த வாட்டி பிரியாணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல்மோஸ்ட் வேலை முடிஞ்சிருச்சு. பிரியாணியோடைய கிரேவி ரெடியானதுன்னு சாப்பாட்டுக்கு ஒலை வச்சாச்சு. எங்கள் வீட்டில் சாப்பாடுக்கு
வடித்து அப்புறம் தான் போட்டு கிண்டுவாங்க. தம் பிரியாணி தான் பண்ணுவாங்க. அண்டு தண்ணி ஊற்றி சாப்பாடு போட்டு அரிசி போட்ட விசில்ஸ் எதுவுமே நான் இது எடுக்கலை, சாரி கைஸ். அப்புறமா வந்து சாப்பாடு வந்து கொஞ்சம் குவான்டிட்டி நிறைய இருக்கிறதுனால நார்மலாக வடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அம்மாவும் ஆன்ட்டியும் சேர்ந்து இந்த கூடையில் வச்சு வடித்தாங்க. வடித்து முடித்ததுக்கப்புறமா லைட்டாக அதில் வந்து புதினா எண்ணெய் உப்பு 3மே போட்டு ரைஸை வந்து கொதிக்க விடுவாங்க. ஒன்றும் பாதியமாக, அதாவது அரைவேக்காடு சொல்லுவாங்க இல்லையா, அரிசி பதத்திலே வடிச்சிருவாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம கிரேவி கூட போட்டு மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பாடு வடித்த உடனே அம்மா வந்து கிரேவியோடு போட்டு சாப்பாடையும் கிரேவியும் ஒன்றா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒன்றா அதை வந்து நல்லா நல்லா ஒட்டி சேர்ந்து வரணும் அப்படின்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க. அது ரொம்ப சாரி, என்னால் ஃபுல்லாக அந்த ஒரு பிரியாணி ரெசிபி உங்களுக்கு அப்லோட் பண்ண முடியலை. ஆனால் கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் நானே அப்லோட் பண்ணிடுறேன். எங்கள் வீட்டில் வந்து ஸ்பெஷல் பிரியாணி மசாலா, அந்த சிக்கன் 65க்கு ஸ்பெஷலாக மசாலா எல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் என்ன மசாலா அப்படின்ட்டு எங்கள் அம்மாக்கிட்டே தெரியாமல் கேட்டு நான் வந்து உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன் நம்ம சேனலில், இன்ஷா அல்லாஹ். அண்ட் வந்து குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த வாட்டி என்னால் அப்லோட் பண்ண முடியல. அது நிறைய வேலை இருந்துச்சு எனக்கும். எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் பிரியாணியை நல்லா கலரி முடிச்சுட்டு தம் போடுறதுக்கு ரெடி பண்ணுறாங்க. நல்லா தம் போடணும். ஸோ தம் போடுறதுக்கு முன்னாடி வந்து அடுப்பில் தோசைக்கல் வச்சுட்டு அது மேலே இந்த சட்டியை வச்சுட்டு மேலே வந்து ஒரு பாத்திரம், அதாவது பாத்திரத்தை இப்போ வடிக்கும் இல்லையா, அந்த தண்ணியே தூக்கி மேலே வச்சுருவாங்க. ஸோ அதை வந்து மேலே வச்சுட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து அந்த காற்று உள்ளே இருக்க காற்று வந்து வெளில போட்டோம்னா அப்படியே தம்மாகி டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. தம் வந்து மேலே ஒரு ½ வந்து தம்மில் போட்டு இறக்கிட்டாங்க. தம் இறக்கினோட சிக்கன் 65 ஒன்று போட்டு எங்கள் அம்மா வந்து சிக்கன் 65 ஃபுல்லாக போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்சுருந்ததை ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து பொரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொரிக்கும்போது கொஞ்சம் பிகினர்ஸ் தான் கொஞ்சம் பார்த்து சிக்கன் 65 பொரிங்க. ரொம்பவும் ஸ்லோ ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் ஹை ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு சிக்கன் வந்து பொரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொரித்து முடிக்கும்போது நாங்கள் எல்லோரும் அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டிய சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் சாப்பாடெல்லாம் நல்லா உதிரியாக நல்லாவே வந்திருந்தது மசாலாவுக்கு எல்லாருக்கும் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. அண்ட் நான் சாப்பிட உட்காந்துட்டேன். ஃபஸ்ட்டு எனக்கு சோறு தான் முக்கியம். எல்லார் வீட்லையும் கொடுத்துட்டு வந்து சாப்பிட உட்காந்துட்டேன். உட்காந்த உடனே கொஞ்சம் அது வந்து வீடியோக்காக நிறைய வைக்கிறாங்க எங்கள் அம்மா. ப்ளீஸ் நான் இவ்வளோலாம் சாப்பிட மாட்டேன். எங்கள் அம்மா வந்து வீடியோ அப்படின்னு சொல்லிட்டோட நிறைய வைக்கிறாங்க, எல்லாம் சும்மா காமி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் அதெல்லாம் இருக்குது. இந்த வந்து சாப்பாடு போட ஆரம்பிச்சிச்சு. வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு. நிஜமாக சொன்னால் வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு பிரியாணி ரெசிபி கொடுக்கணும். அவ்வளோதான், இன்னைக்கு அந்த வ்ளாக் முடிஞ்சிருக்கு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு வ்ளாக்ல உங்களுக்கு. அவ்வளோதான் கைஸ், இதோட நம்ம இன்றைக்கோட ரெசிபி முடியுது. பிரியாணி ரெசிபி இதோட இன்றைக்கான வ்ளாகு இதோட முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். நம்ம நியூ யூடியூபர்ஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க.